எல்லா கட்சிக்காரங்களும், எல்லா மதக்காரங்களும், எல்லா அரசியல்வாதிகளும், இந்த பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு தடவை வாசிச்சிருக்க வேண்டிய புஸ்தகமாக்கும் நீதிமொழிகள். அதுக்கு என் முறைக்குதையா? அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பயங்கரமான வார்த்தையை பாருங்க. தன் வேலையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசனுக்கு முன்பாக நிற்க மாட்டான். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். அவன் நீசருக்கு முன்பாக நிற்க மாட்டான். பின் அவன் யாருக்கு முன்ன நிற்பான்? ராஜாக்களுக்கு முன்ன நிற்பான். இந்த சாதனையாளர்கள் எல்லாம் உண்டு. வரலாற்றை மாற்றி அமைக்கணும், ஒரு வரலாற்று சாதனை படைக்கணும், கிண்ண சாதனை படைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு தங்கள் வாழ்க்கையை மாற்றி வாழ்கிறவர்கள் உண்டு. ஒலிம்பிக் போட்டி 100 மீட்டர் பந்தயத்தில் ஓடுற ஆளுக்கு ஒரு 10 செகண்ட் தான் கிடைக்கும். எத்தனை செகண்ட் தான் கிடைக்கும்? 10 செகண்ட் தான் கிடைக்கும். ஆனா அந்த 10 செகண்ட் ஓடுறதுக்காக 20 வருஷம் வேணாலும் பயிற்சி பண்ணலாம். எத்தனை வருடம்? 20 வருடம் வேணாலும் பயிற்சி எடுக்கலாம். 20 வருடம் எடுத்த பயிற்சி, நான் என்ன பயிற்சி எடுத்தேன்னு வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் தான் கிடைக்கும்? 10 செகண்ட் தான் கிடைக்கும். அதாவது இந்த 10 செகண்ட்ல தெரியும் இவர்கள் கடந்த 20 ஆண்டுகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் கடந்த 20 ஆண்டுகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள். ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போ இந்த வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல பாஞ்சு போகணும் இல்லையா? அவங்க எடுத்த பயிற்சி அவ்வளவு கடினம். நாம ஆராதிக்கிறது, நாம பாடுறது, நம்ம கன்வென்ஷன் வைக்கிறது, நம்ம துதிக்கிறது, நம்ம உபவாசம் பண்றது, நம்ம ஜெபிக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம்தான் உண்டு. அது என்ன நோக்கம் தெரியுமா? ராஜாவுக்கு முன்ன நிற்கணும். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்ன தப்புதான். நீங்க புரிந்து கொள்ளுகிற அளவில் இல்லைன்னு நினைக்கிறேன். எங்க நிக்கணும்? ராஜாவுக்கு முன்ன நிக்கணும். ராஜாவுக்கு முன்ன நிக்கணுங்கிறத விட ராஜாவுக்கு முன்ன நிக்கும்போ வெட்கப்படாம நிக்கணும். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். ஃபுல் காஸ்பல் சபையில கர்த்தருடைய பந்தி நடக்குதுன்னு வைங்க. ஒரு உதாரணம், ஒரு தண்ணி அடிக்கிற ஆளோ, ஒரு விபச்சாரத்துல விழுந்த ஆளோ, பெரிய பாவத்துல விழுந்த ஆளோ பாஸ்டர் மாறி மாறி சொல்றாரு. தப்பு செஞ்ச யாராவது உண்டுன்னா அறிக்கை எடுங்கன்னு சொல்றாரு. ஒரு அறிக்கை இடாம துணிகரமா கர்த்தருடைய பந்தி என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். ஏன்னா 24 மணிக்கூறும் பாஸ்டர் நம்ம கூட இல்லை. நம்ம சபையில வாரம் 3 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம பாடுறது தான் அவருக்கு தெரியும். ஆனா நம்ம நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? நான் நிற்க வேண்டியது ராஜாவுக்கு முன்னே. Praise the Lord. Hallelujah. யாரு மட்டும்தான் ராஜாவுக்கு முன்ன நிற்க முடியும்? தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. பைபிள்ல இருந்து ராஜாக்களுக்கு முன்ன நின்ன சாதாரணமான 3 மனிதர்களை உங்க கண்ணுக்கு முன்ன காட்டி தந்து, பைபிள்ல இருந்து ராஜாக்களுக்கு முன்ன நின்ன 3 மனிதர்களை உங்க கண்ணுக்கு முன்ன காட்டி தந்து, அதுல ஒரு மனுஷனை கையில எடுத்து அந்த ஒரு மனுஷனை குறித்து இந்த ராத்திரி ரொம்ப ஆழமான சில காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். தயவு செஞ்சு நீங்க எழுதி கொள்ளணும். பேசுற வசனங்கள் எல்லாம் நீங்க எழுதி கொள்ளணும். இதெல்லாம் தேவ பிரசன்னத்தில் இருக்கிற பொழுது உண்டானது. அதனால நீங்க அதை ரொம்ப கனமான வசனங்களாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவ அன்பில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ராஜாக்களுக்கு முன்ன ஒரு தகுதி இல்லாம நின்ன மனிதர்கள். 1, யோசேப்பு. தன் வேலையில
தன் வேலையில ஜாக்கிரதையாயிருந்து ராஜாவுக்கு முன்ன நின்ன முதல் ஆள் யோசேப்பு. 2, ஒரு தகுதியும் இல்லாமல் இருந்து தன் வேலையில் ஜாக்கிரதையா இருந்ததுனால ராஜாவுக்கு முன்ன நின்ன 2வது ஆள் தானியேல். 1வது ஆள் யாரு? யோசேப்பு, ஜாக்கிரதையா இருந்ததுனால. 2வது ஆள் யாரு? தானியேல். 3வது ஆள் உங்களுக்கு தெரியும், சவுல் ராஜாவுக்கு அசுத்த ஆவி பிடிக்கிற பொழுது சுரமண்டலம் வாசிக்கிறதுல தேர்ன ஒருவனை தேடினார்கள். அப்படி தாவீதை கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்ன நிற்க வச்சு சுரமண்டலம் வாசிக்கிறார்கள். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருந்தவன் ராஜாவுக்கு முன்ன நின்னான். இதெல்லாம் நமக்கு தெரியும். தானியேல் நின்னது நமக்கு தெரியும், யோசேப்பு நின்னது நமக்கு தெரியும், தாவீது நின்னது நமக்கு தெரியும். ஆனா என் செய்தி தாவீதும் அல்ல, என் செய்தி யோசேப்பும் அல்ல, என் செய்தி தானியேலும் அல்ல. பைபிள்ல ஒரு பயங்கரமான வசனம் இருக்கு, ஒரு பயங்கரமான வசனம். அப்படி ஒரு வசனம் பைபிள்ல இல்லாம இருந்திருந்தா இப்படி ஒரு பேரை நாம் அறிஞ்சிருக்க மாட்டோம். அதாவது அப்படி ஒரு சம்பவம் நடக்காது இருந்தா, இப்படி ஒரு மனுஷன் இருந்தா என்னும், அவனுக்கு இப்படி ஒரு தகப்பன் இருந்தாருன்னும், இப்படி தாத்தா இருந்தாருன்னு நம்ம அறிஞ்சிருக்கவே மாட்டோம். அப்படி ஒரு மனுஷனை எடுத்து ஒரு 5 காரியங்களை வேகமாய் கற்றுக்கொள்ளலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனம். பைபிள்ல எங்கேயுமே ஒருத்தனை பற்றி பேசக்கு இவ்வளவு கல்லறைகள் தோண்டி எடுக்கப்பட்டுதான் எனக்கு தெரியல. தாவீதை பற்றி சொல்லும்போ பைபிள் என்ன சொல்லுது? ஈசாயின் குமாரனாகிய தாவீது. சவுலை பற்றி சொல்லும்போ பைபிள் என்ன சொல்லுது? கீசின் குமாரனாகிய பென்யமீன் கோத்திரத்தானாகிய சவுல். இவங்க எல்லாம் பெரிய பதவியில இருந்தவர்கள். ஆனா இங்க பாருங்க, ஒருத்தனை பற்றி சொல்லக்கு, ஒரு ஆளை பற்றி சொல்லக்கு எத்தனை பேருக்கு பேர் பயன்படுத்தி இருக்குன்னு பாருங்க. உங்க பைபிள்ல அண்டர்லைன் பண்ணி வைங்க. சகரியா இருக்கா? இருக்கா இல்லையோ? சத்தமா பேசுங்க. ஆமா இருக்கா? அடுத்து பெனாயா இல்லையோ? அப்புறம் மத்தனியா இருக்கா? ஆசாப் இருக்கா? அடுத்த இடையில ஒரு பேர் கூட இருக்கா? யகாசி இல்ல, வேற ஒரு பேர். அது மாதிரி ஏயேலா? ஏயே 5 பேர் சொல்லி இருக்கு. ஒரு தடவை கவனிங்க. சகரியா, பெனாயா, ஏயேல், மத்தனியா, ஆசாபு. இந்த 5 பேரை சொல்லிட்டு ஒருத்தனை சொல்லி இருக்கு. யாரு? யகாசியேல். யாரு? யகாசியேல். அப்படின்னா அவனுக்கு அப்போ கர்த்தருடைய ஆவி கிடைக்காம இருந்திருந்தா இந்த 5 பேருக்கு பேருமே வெளியே வந்திருக்காது. மத்தனியாவுக்கு பேரும் வந்திருக்காது, பெனாயாவுக்கு பேரும் வந்திருக்காது, ஏஏலுக்கு பேரும் வந்திருக்காது, அங்க சொல்லி இருக்கிற யாருக்கு பேரும் வந்திருக்காது. என்ன நடக்காது இருந்தால் தெரியுமா? இந்த ஒருவன் மேல கர்த்தருடைய ஆவி வராதிருந்தால், தொடக்க நேரத்துல நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவி உங்க மேல வந்தா அதுதான் இந்த பூமியில உங்களுக்கு மிகப்பெரிய மகிமை, அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை. நீங்க படிச்ச பட்டமோ, நீங்க சம்பாதிச்ச சம்பத்தோ, உங்க திறமையோ, இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யமோ, நல்ல வீடோ ஒண்ணும் அல்ல. தேவாவிய பெற்ற ஒரு மனிதனாய் இருந்தால் அது போல பாக்கியம் இந்த உலகத்தில் இல்ல. கை தட்டி உன் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சரி, ஜாக்கிரதை உள்ளவனாயிருந்து
ராஜாவுக்கு முன்ன நின்ன இந்த மனுஷன் கடந்து வந்த பாதைகள்ல ஒரு 5 எண்ணத்தை டக்கு டக்குன்னு நாம தியானிக்க போறோம். அந்த குடும்பத்தை நீங்க பாருங்க, நல்ல குடும்பம். எனக்கு அந்த குடும்பத்தை பற்றி வாசிக்கும்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க பாருங்க, அந்த குடும்பத்துல 3 பேருக்கு பேரு யான்னு முடியுது. என்னன்னு முடியுது? யா. சகரியா, பெனாயா, மத்தனியா. யா அப்படின்னு பேர் முடியுதுன்னா அது யாரை குறிக்கு தெரியுமா? தேவனை. யாரை குறிக்குது? தேவனை. இனி அந்த குடும்பத்துல 2 பேருக்கு பேரு ஏழுன்னு முடியுது. எத்தனை பேருக்கு பேரு ஏழுன்னு முடியுது? 2 பேருக்கு பேரு ஏயேல், யகாசியேல். இந்த யா அப்படின்னு பேர் முடிஞ்சா யெகோவா, ஏல் அப்படின்னு பேர் முடிஞ்சா சர்வ வல்லவர். என்ன? சர்வ வல்லவர். அதாக்கும் அந்த பழைய ஆவிக்குரிய குடும்பங்கள்ல வைக்கிற பேரு சாமுவேல் ஏல், தானி ஏல் ஏல், எசேக்கி ஏல் ஏல். ஏல் அப்படின்னு பேரை முடிக்கணும். பார்த்தீங்களா? அப்படின்னா தேவனால். அப்ப 3 பேரோட பேரு யெகோவாயில முடியுது. எத்தனை பேரோட பேரு யெகோவாயில முடியுது? 3 பேரோட பேரு. 2 பேரோட பேரு சர்வ வல்ல தேவன் சொல்லி ஏல் அப்படின்னு முடியுது. ஒரு ஆளோட பேரு அப்புன்னு முடியுது. என்னன்னு முடியுது? அப்பு. ஆசாப். அப்புன்னா தகப்பன். அப்புன்னா என்ன? தகப்பன். அப்போ தேவனை பற்றி 3 காரியம். 1 யெகோவா, 2 சர்வ வல்லவர், 3 தகப்பன். இனி அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கு பேருக்கு அர்த்தங்களை 5 பேருக்கு பேருக்கு அர்த்தத்தை நான் சொல்றேன். என்ன ஆத்மீகமான குடும்பம்னு உங்களுக்கு தெரியும். சகரியா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனால் நினைவு கூறப்பட்டவர்கள். ஐயோ ஐயோ, தப்புதான். என்ன? சகரியா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? தேவனால் நினைவு கூறப்பட்டவர்கள். அப்ப அந்த குடும்பத்துல ஒரு தாத்தா தேவனால் நினைவு கூறப்பட்டவர். அடுத்து பெனாயா என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் தேவனால் கட்டப்பட்டவர்கள். 1 தேவனால் நினைவு கூறப்பட்டவர்கள், 2 தேவனால் கட்டப்பட்டவர்கள், 3 மத்தனியா அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் தேவனுடைய ஈவு. தேவன் ஞாபகம் வைக்கிறார், தேவன் கட்டுகிறார், தேவன் ஈவுகளை அருளுகிறார். யெகோவா என்கிற வார்த்தைக்கு 3 அர்த்தம். அடுத்து ஏல் அப்படின்னு 2 பேரு முடியுது. 1 ஏயேல். ஏயேல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனால் சுமக்கப்பட்டவன். நல்ல ஒண்ணு கையை உயர்த்தணும். இந்த கூடுகைக்கு இவ்வளவு பலத்தோட இவ்வளவு ஆரோக்கியத்தோட உயிரோட நம்ம கடந்து வர காரணம் நம்மை சுமந்து கொண்டு வந்த கர்த்தர். நல்ல கை உயர்த்தி ஒன்று நன்றி செலுத்துங்க. நல்ல கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. மனுஷர்கள் தூக்கி எறிஞ்சப்போ சுமந்த கை, மனுஷர்கள் அவமானப்படுத்தினப்போ சுமந்த கை, மனுஷர்கள் தாழ்த்தினப்போ சுமந்த கை, மனுஷர்கள் நீ வாழக்கூடாதுன்னு உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினப்போ சுமந்த கை, நீ ஆராதிக்கிறவர் சுமக்கிறவர். உனக்கு முடியலையா? தேவ சமூகத்தில் வா, அவர் உன்னை சுமக்கிறவர். உனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கா? நீ ஆராதிக்கிறவர் சுமக்கிறவர். உன் பலவீனங்கள் பெருகுதா? நீ ஆராதிக்கிறவர் சுமக்கிறவர். அவர் கட்டுகிறவர்கள் கட்டுகிறவர் மட்டுமல்ல, அவர் ஞாபகம் வைக்கிறவர் மட்டுமல்ல, நினைவு கூறுகிறவர் மட்டுமல்ல, அவர்
அவர் கட்டுகிறவர், நினைவு கூறுகிறவர், ஈவு கொடுக்கிறவர், அவர் சுமக்கிறவர். ஒரு நிமிஷம் கை தட்டி அந்த தெய்வத்தை ஒன்று நல்லா மகிமைப்படுத்துங்க. உங்க குடும்பம் தேவனால் நினைக்கப்பட்ட குடும்பம், உங்க குடும்பம் தேவனால் கட்டப்பட்ட குடும்பம், உங்க குடும்பம் தெய்வத்தினுடைய ஈவு, உங்க குடும்பம் தேவனால் சுமக்கப்பட்ட குடும்பம். இப்ப கை தட்டி நீ அந்த குடும்பத்தில் யாரு மீதி உண்டு? ஆசாப். ஆசாப் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனால் சேர்க்கப்பட்டவன், தேவனால் சேர்க்கப்பட்டவன், தேவனால் நினைவு கூறப்பட்டவன், தேவனால் கட்டப்பட்டவன், தேவனால் சுமக்கப்பட்டவன், தேவனால் சேர்க்கப்பட்டவன், தேவன் அருளின ஈவு. அடுத்து அந்த குடும்பத்தில் பாக்கி யாரு? பாக்கி யாரு? யகாசியேல். யகாசியேல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனால் அடைக்கப்பட்டவன். என்ன ஒரு குடும்பம் இல்லையா? ஒரு ரமேஷ் இல்லை, ஒரு சுரேஷ் இல்லை, ஒரு சசி இல்லை, ஒரு குமார் இல்லை, ஒரு ராயன் இல்லை, ஒரு ராயேந்திரன் இல்லை. எல்லாம் ஆட்டம்பாம்பு பேரு. ஆட்டம்பாம்பு பேருங்கிறத விட அர்த்தத்தோட உள்ள பேரு. நான் இனி சொல்ல சொல்ல நீங்க கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணணும்னு அடுத்து நம்ம உள்ள போக போறோம். தேவன் எங்கள் குடும்பத்தை நினைத்தார், அது உண்மைன்னு சொல்றோம். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன பயங்கரம் இல்லையா? எங்க குடும்பத்தை கட்டினது ஆண்டவர் அப்படின்னு சொல்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் பிள்ளை தெய்வத்தினுடைய ஈவு அப்படின்னு சொல்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மட்டும் நாங்க நடந்து வந்தது அல்ல, எங்களை சுமந்து வந்ததுன்னு சொல்றவங்க நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிதறி கடந்த எங்க வீடை ஆண்டவர் சேர்த்தார், ஒருமித்த தெய்வத்தை ஆராதிக்க கிருபை செய்தார் அப்படின்னு உள்ளவங்க நல்ல வா திறந்து தெய்வத்தை கொண்டு மகிமை கொடுத்துங்க, மகிமை செலுத்துங்க. நல்ல வாய திறந்து உடரப கத்தனா அந்தல் கனாதன சந்தர பலபரபலபா. அப்படின்னா 5 பேர், தகப்பே, தகப்பனுடைய தகப்பே, தகப்பனுடைய தகப்பே, தகப்பனுடைய தகப்பே, 5 பேர் ஒரு தேவக்கிரியை காண வேண்டும் என்று போராடி இருக்கிறார்கள். ஒரு தலைமுறைக்கு 40 வருஷம் வச்சு கணக்கு ஊட்டினாலும் எத்தனை ஆண்டு போராடி இருக்கிறார்கள்? 200 ஆண்டுகள். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். நம்ம ஒரு ஜப குறிப்பை வச்சு 3 மாசம் போராடி பதில் கிடைக்கலன்னா, 5 மாசம் போராடி பதில் கிடைக்கலன்னா, ஆண்டவரே மரியாதையா பதில் தரலன்னா நான் உம்முடைய சமூகத்தில் வரமாட்டேன்னு சொல்லுகிற நம்ம எங்க 200 ஆண்டுகள் ஒரு ஜப குறிப்போட கர்த்தர் கட்டி ஆகணும், கர்த்தர் நினைத்தாகணும், கர்த்தர் சுமந்தாகணும், கர்த்தர் செயல்பட்டாகணும், கர்த்தர் சேர்த்தாகணும். 200 ஆண்டுகள் தேவ சமூகத்தில் போராடின ஒரு குடும்பம். அப்போ அந்த குடும்பத்தின் எல்லா ஜபக்குறிப்புகளுக்கும் பதில் யாரு? எல்லா ஜபக்குறிப்புக்கும் பதில் யாரு? இந்த யகாசியேல். அவனுடைய தாத்தாவுடைய ஜபம், தாத்தாவுக்கு தாத்தாவுடைய ஜபம், 5 தலைமுறை ஜபம் இவனுக்கு மேல இருக்கு. இவனுடைய பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனால் அடைக்கப்பட்டவன். அவனை பற்றி நான் ஒரு 5 காரியம் கண்டிப்பா உங்க நடுவில் சொல்லணும். அவன் என்ன தெரியுமா? 1, யாரும் அறியாத பொழுது ஆவிக்குரியவன். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னதே தப்புதான். அவன் யாரு? யாரும் அறியாத பொழுது ஆவிக்குரியவன். நம்மளை எப்பளும் ஜபம் நல்லா இருந்து, பாட்டு நல்லா இருந்து, ஸ்தோத்திரம் நல்லா இருந்து, நல்லா இருந்து பாட்டுன்னு சொன்னா நம்ம பாடுவோம், ஸ்தோத்திரம் நல்லா இருந்துன்னு சொன்னா நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஜபம் நல்லா இருந்துன்னு சொன்னா நம்ம ஜபிப்போம். ஏன்னா நம்மளை உற்சாகப்படுத்த எப்பவும் ஒரு ஆள் இருந்துட்டே இருக்கணும், நம்மளை நல்லா இருந்துன்னு சொல்ல ஒரு ஆள் இருந்துட்டே இருக்கணும், நம்மளை உந்துறதுக்கு, நம்மளை ஏவுறதுக்கு. ஏன்
ஆலயத்துக்கு வரல, ஆலயத்துக்கு ஒழுங்கா வரணும்னு சொல்லி எப்பவுமே நமக்கு பிரஷர் கொடுக்க ஒரு ஆள் இருந்துட்டே இருக்கணும். ஆனா இவனை பாருங்க, யாரும் பார்க்கல, யாரும் இவனை அப்ரிஷியேட் பண்ணக்கல்ல, இவனை யாரும் ஏவுகிறதற்கில்ல. யாரும் அறியாத பொழுது ஆவிக்குரியவன். உண்மையான ஆத்மீகம் என்பது வெளிப்படையா மற்றவங்க பார்க்கும்போது ஜபிக்கிறது, மற்றவங்க பார்க்கும்போது சோத்திரம் சொல்றது, மற்றவங்க பார்க்கும்போது ஆவியில நிரம்புறது, மற்றவங்க பார்க்கும்போது பாடுறது, அதெல்லாம் தேவைதான், அதெல்லாம் நல்லது. ஆனா நீ யார்? யாரும் அறியாத பொழுது நீ யார்? யாரும் பார்க்காத பொழுது நீ யார்? லோக சுக மேன்மையெல்லாம் என்னை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். லோக சுக மேன்மையெல்லாம் நல்ல கை தட்டி, பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். பூரணழகுள்ளவாறு வாழ்க்கையதில் நீரே போதும். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக விட்டிட மாட்டேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனத்துக்கு முன்ன ஒரு இடத்துல கூட இவன் பேரு சொல்லப்படல. அப்படின்னா இவன் யாரு? யாரும் அறியாதவன். இவன் யாரு? யாரும் அறியாதவன். அதுக்கு முன்ன 2-3 வசனங்கள்ல இவனை சொல்லி இருந்தா நம்ம என்ன புரிஞ்சிருக்கலாம்? இவன் கொஞ்சம் அறியப்பட்ட ஆளு. ஆனா யாரும் அறியாமல் இருந்தும் இவன் எப்படி இருக்கிறான்? ஆவிக்குரியவனா இருக்கிறான். பெரிய பிரச்சனையாகும். யாராவது ஒரு ஆள் நம்மளை உந்திட்டே இருக்கணும். இன்னைக்கு பைபிள் வாசிச்சியா? இன்னைக்கு ஜபித்தியா? இன்னைக்கு ஆண்டவரை தேடினியா? இன்னைக்கு தெய்வ சமூகத்துல முழங்கால நின்னியா? ஏன் நம்மளை வெளியே இருந்து உந்த வேண்டி வருது? ஏன்னா நமக்குள்ள இருந்து உந்துதல் இல்ல, நமக்குள்ள இருந்து உந்துதல் இல்ல. உள்ள இருந்து ஜபி, உள்ள இருந்து துதி, உள்ள இருந்து பாடு, உள்ள இருந்து ஆராதி. இன்னொரு சத்தம் கேட்டா வெளியே இருந்து யாரும் நம்மளை நிர்பந்தம் பண்ண வேண்டிய தேவை இல்லை. அப்போ யகாசியலுடைய முதல் குணம், மிக நல்ல குணம், யாரும் அறியாத பொழுது ஆவிக்குரியவன். அதுதான் உண்மையான ஆத்மீகம் கூட. தேவ சபையில நாம செலவழிக்கிற நேரம் ரொம்ப குறைவு. ஒரு வாரத்துல ஒரு 10 மணி நேரம் தேவ சமூகத்துல இருக்கிறோம். தேவ சபை காம்பவுண்டுக்கு உள்ள செலவிடுறோம்னு வைங்க. மீதி நேரம் மொத்தம் நம்ம இருக்கிறது எங்க? வெளியே, ஊர்ல, உலகத்துல, வீட்டுல. அந்த நேரத்துல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நம்ம கூட உட்கார்ந்து கை தட்டுற ஆட்களுக்கு தெரியாது, நம்ம கூட பாடுற ஆட்களுக்கு தெரியாது, நம்ம கூட ஜபிக்கிற ஆட்களுக்கு தெரியாது. அது யாருக்கு மட்டும் தெரியும்? நம்மை உருவாக்குனவருக்கு மட்டும் தெரியும். ஒரு நிமிஷம் கை உயர்த்தி பிடிங்க. ஆண்டவரே, யாரும் அறியாத இடங்களில் நான் ஆவிக்குரியவனா இருக்கணும். யாரும் காணாத இடங்களில் நான் ஆவிக்குரியவனா இருக்கணும். கை உயர்த்தி வாயை திறந்து ஜபிங்க. என்ன கண்ட்ரோல் பண்ண யாரும் இல்லாத பொழுது, என்ன கவனிக்க யாரும் இல்லாத பொழுது, என்ன பார்க்க யாரும் இல்லாத பொழுது நல்லா ஜபிங்க. தங்கச்சிமாரு தம்பிமார் எல்லாம் வாயை திறந்து ஜபிங்க. ரகதனஹத்தரா. என்ன பயங்கர தேவ பிரசன்னம் இல்லையா? என்ன பயங்கர தெய்வத்தினுடைய மகிமை இல்லையா? இந்த கூடாரத்தில் மூடுகிறது. இந்த செய்தியை பேசும்படி என்ன அபிஷேகம் பண்ணி நிறுத்தி இருக்கிறார். நீ கண்ணை மூடி ஆவியில போராடு. யாரும் பார்க்காதப்போ நான் ஜெபிக்கணும். யாரும் பார்க்காதப்போ நான் தெய்வத்தை தேடணும். யாரும் பார்க்காதப்போ நான் பரிசுத்தமா இருக்கணும். யாரும் கவனிக்காதப்போ நான் ஆவியில நிரம்பணும். இனி அந்த கையை ஒண்ணு தட்டி, நல்லா தட்டி, நல்ல வாயை திறந்து இந்த சத்தம் போதாதுன்னு நினைக்கிறேன். இந்த சத்தம் போதாதுன்னு நினைக்கிறேன். உரபல வந்தல் கபரபலபா ரேல் அந்தரிகந்தர சத்தரபலபா. ஓ
ரொம்ப எண்ணிக்கை குறைந்த மனிதர்களுக்கு மட்டும் இருக்கிற, ஆனால் இவனுக்கு இருக்கிற ஒரு நல்ல சுபாவம், யாரும் அறியாத பொழுது இவன் ஆவிக்குரியவன். இரண்டாவது பாருங்க, அந்த வசனத்தை ஒரு தடவை கூட வாசிங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சீங்களா? அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற, போதும். ஒண்ணு, யாரும் அறியாத ஆவிக்குரியவன். இரண்டாவது அங்க பாருங்க, இவன் எங்க இருக்கிறான்? சபையின் நடுவில். அப்படின்னா இவன் முக்கியப்படுத்தப்பட்ட மனிதன் அல்ல. யார் அல்ல? முக்கியப்படுத்தப்பட்ட மனிதன் அல்ல. இவன் சபையில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறான். லட்சக்கணக்கில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவில் ஒரு மனுஷனா இவன் இருக்கிறான். எங்கேயோ சபைக்குள்ள ஏதோ ஒரு மைய பகுதியில் என்ன செய்யறான்? இருக்கிறான். இவன் இம்பார்ட்டன்டான ஆளு இல்ல. சில ஆட்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமானவர்கள் உண்டு. அவங்களுக்கு நன்றி சொல்லலைனாலே உடக்காவும். அவங்களுக்கு நன்றி சொல்லலைனாலே உடக்காவும். நீங்க இந்த கன்வென்ஷன்ல எல்லாம் பார்த்திருக்கீங்களா? நன்றி சொல்லும்போ கிரவுண்டு தந்த ஆளுக்கு நன்றி, அப்புறம் விறகு தந்த ஆளுக்கு நன்றி, கடைசியில யாருக்காவது நன்றி சொல்லாம விட்டுருந்தா அவங்களுக்கு நன்றி. உடனே ஒரு ஆளு சொல்ற, ஓ இப்ப நமக்கு நன்றி சொல்லியாச்சுன்னு. யாருக்காவது நன்றி சொல்லாம விட்டுருந்தா அந்த கூட்டத்தில் இவரும். யாரும் அறியாத பொழுது ஆவிக்குரியவன், ஆனா அன்இம்பார்ட்டன்ட். லட்சக்கணக்கில் மனிதர்களுக்கு நடுவில் மறைந்து வாழ்கிறான். ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு நடுவில் மறைந்து வாழ்கிறான். எப்பவும் தேவ பிள்ளைகள் இதுல கவனமா இருக்கணும். ஆவிக்குரிய சபையில சில பாட்டிமார் இருப்பினும், சில ஏன் உடனே முறைச்சு பாக்குதியா? சரி விட்டாச்சு. நீங்கள் முறைச்சால் உடனே விட்டாச்சு. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கும் இவன் பேர் தெரியல, இவன் யாருன்னு யாருக்கும் தெரியல, இவனுக்கு அட்ரஸ் யாருக்கும் தெரியல. 4 பேர் என்ன அறிஞ்சாகணும். நான் ஜபிக்கிறவன் 4 பேர் பார்க்கணும். நான் ஆராதிக்கிறவன் என்பதை 4 பேர் அறியணும். நான் தேவனை தாடி தேடுகிறேன் என்பதை 4 பேர் அறியணும். அப்படி இவன் இல்லை. எல்லாருக்கும் நடுவில் ஒரு ஆளை போல இவன் வந்திருக்கிறான். ஒண்ணு, யாரும் அறியாத பொழுது ஆவிக்குரியவன். 2, இவன் முக்கியப்படுத்தப்பட்டவன் அல்ல. 3, இதாக்கும் அதை விட முக்கியம்னு நினைக்கிறேன், யாரும் காணாததை காணும் தேவ கண்கள். யாரும் காணாததை பார்க்கிற தேவ கண்கள். இப்போ இவன் தனியா உட்கார்ந்து 2 மணிக்கூர் ஜெபம் பண்றான். இவன் தனியா உட்கார்ந்து 3 மணி நேரம் ஜெபம் பண்றான். தேசத்தில் எழுப்புதலை தாரும், சபையில பரிசுத்தத்தை தாரும், எங்க சபையை பயன்படுத்தும், எங்க சபையில் அற்புதங்கள் நடக்கட்டும்னு இவன் ஜெபிக்கிறான்னு இவனை தவிர வேற யாருக்கும் தெரியல. இவனை தவிர வேற யாருக்காவது தெரிஞ்சிருந்தா இவன் சபையில் நடுவில் இருக்கிற ஒருவன் சும்மா சொல்லி இருக்காது, முக்கியப்படுத்தி சொல்லி இருக்கும். ஆனால் இவன் யாரும் தெரியாத பொழுது, யாரும் பார்க்காத பொழுது ஆவிக்குரியவனாய் இருக்கிறான் என்பதை கண்ட தெய்வத்தினுடைய கண்கள். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனிதனுடைய பாராட்டை எதிர்பார்க்காத தெய்வத்தினுடைய கண் உன்னை காணட்டும். கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. 4 பேர் என்ன அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காத, கர்த்தர் உன்னை காணட்டும். உங்களுக்கு தெரியுமா, கொஞ்சம் ஆழமா கவனிங்க. அப்படி எப்படி யாரும் காணாதவைகளை காண்கிற தேவ கண்களுக்கு 7 இன்சிடென்ட் பைபிள்ல உண்டு.
எத்தனை இன்சிடென்ட் பைபிள்ல உண்டு? 7 இன்சிடென்ட். அந்த 7ஐயும் ஜஸ்ட் நான் தொடறேன். 1, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு பெரிய மக்கள் தொகை. அந்த மக்கள் தொகையை பரலோகத்தில இருந்து பார்க்கிறாரு. பரலோகத்தில இருந்து பார்க்கும்போ உண்டாக்கி போட்டேனே அப்படின்னு அவருடைய இருதயம் வேதனைப்படுது. 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவனுடைய இருதயம் வேதனைப்படுது. மறுபடியும் கீழே பார்க்கிறாரு. கீழே பார்க்கும்போ தெய்வத்தினுடைய கண்ணுக்கு ஆறுதலான ஒருவன், தேவனுடைய கண்ணுக்கு ஆறுதலான ஒரு குடும்பம். எல்லா குடும்பமும் தெய்வத்தை விட்டு அகன்று போய்விட்டது. எல்லா மனுஷனும் தெய்வத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறான். ஒரு குடும்பம். அவங்களுக்கு தெரியாது கர்த்தருடைய கண் எங்களை பார்க்குதுன்னு, எங்களை எல்லாருக்கும் முன்ன கனம் பண்ண போறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த மாலையில இந்த மேடையில நின்று நான் சொல்றேன், யாரும் காணாத பொழுது உத்தமமாய் தெய்வத்தை பின்பற்றுகிறவனை தெய்வத்தினுடைய கண்கள் காண்கிறது. கர்த்தருடைய ஐ சென்ஸ் பண்ணும், கர்த்தருடைய ஐ ஸ்கேன் பண்ணும், கர்த்தருடைய ஐ ஸ்கிரீன் பண்ணும். பார்க்கிறது மட்டுமில்ல, தெய்வத்தினுடைய கண்ணு பார்க்கும், தெய்வத்தினுடைய கண்ணு ஆராயும், தெய்வத்தினுடைய கண்ணு ஊடுருவும். அந்த கண்ணு ஊடுருவி பார்த்தப்போ மனிதர்களுக்குள்ள ஒரே ஒருவன், ஒரே ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதுல நமக்கு என்ன புரியுது? யாரும் காணாத ஆவிக்குரியவர்களை தெய்வத்தினுடைய கண் காண்கிறது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள்ல இருந்து இன்சிடென்ட் 2. ரோமருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 11:4. அங்க பாருங்க என்ன பயங்கரமா இருக்கு. தீர்க்கதரிசியே ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். கர்த்தர் உடனே என்ன சொல்லி இருக்கணும்? மகனே, நீ பயப்படாத, நீ தைரியமாறு, நான் கூட இருக்கிறேன். நீ தனிமையில நிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதனால நான் உனக்கு தைரியத்தை தந்து உன் கூட இருக்கிறேன்னு இல்லையா கர்த்தர் சொல்லி இருக்கணும். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் சொன்னாரு, உன் பார்வைக்கு நீ மட்டும் இருக்கிறது போல தெரியுது, ஆனா உனக்கு தெரியாம என் சமூகத்தில் போராடுகிற 7000 பேர், யாரும் காணாதவைகளை காண்கிற கர்த்தருடைய கண்கள். ஒரு நிமிஷம் கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அந்த காலத்தின் ஆவிக்குரிய மனிதர்களை நாலா பிரிக்கலாம். 1, அந்த காலத்தில் உள்ள ஆவிக்குரிய ஒரு மனிதனாக்கும் எலியா, சவாலாய் வாழ்கிறவன். எலியாவுடைய பேரு பாராளுமன்றத்தில் தெரியும், எலியாவுக்கு பேரு அரசனுக்கு தெரியும், ஆகாபனுடைய மனைவிக்கு தெரியும், ஊரு பூரா யாருக்கு பேர் தெரியும்? எலியாவுக்கு பேர் தெரியும். அவன் ஒரு சவாலான ஆவிக்குரியவன். அதே காலத்தில் வாழ்ந்த ஆள் தான் மீகாயா. யாரு? அவரை பாராளுமன்றத்தில் தெரியும், ஏன்னா அரசாங்கத்தில் வேலை பார்க்கிறாரு. சவாலாயிருக்கிற ஆவிக்குரியவன் எலியா, பதவியில இருக்கும் ஆவிக்குரியவன் மீகாயா. இனி 2 குகையில 50 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, தெரியும் உங்களுக்கு? ஒரு குகையில 50, இன்னொரு குகையில 50. அவங்களுக்கு சாப்பாடு போடுறது யாரு? முறைத்து பார்க்கிறீர்கள் என்ன? நான் தொடக்கத்தில் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் ஆழமா போவான்னு. சவாலான ஆவிக்குரியவன், பதவியை அலங்கரிக்கும் ஆவிக்குரியவன், குகைக்குள்ள அடைபட்டு கிடந்து எங்களுக்கு தண்ணியும் சாப்பாடும் கிடைச்சா போதும், என்ன போராட்டம் நடந்தா நமக்கு என்ன நடந்தா நமக்கு என்னன்னு சொல்லி குகைக்குள்ள இருந்து சரியான 3 வேளை ஆகாரத்தை புசிக்கிற 3வது கூட்டம் ஆவிக்குரியவர்கள். 4வது கூட்டத்தை யாருக்கும் தெரியாது. எலியாவு தெரியுது, சவாலா இருக்கிறான்.
மீகாயாவை தெரியுது, அரண்மனையில் இருக்கிறான். 50 தீர்க்கதரிசிகளை தெரியுது. மீகாயாவுக்கு தெரியுது. எலியாவிட்ட சொல்றாரு, நானாக்கும் அந்த 100 பேருக்கு ஸ்பான்சர். எலியாவுக்கு தெரியல, மீகாயாவுக்கு தெரியல, குகைக்குள்ள இருக்கிற 100 பேருக்கும் தெரியல. யாருக்கும் தெரியாம முழங்கால நின்று தேசத்தை சந்தியும் ஆண்டவரே என்று ஜபிக்கிற 7000 பேரை கண்ட கர்த்தருடைய கண்கள். ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி பிடிங்க, ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி பிடிங்க. அப்படி ஒரு ஜப ஆவி என் மேல விழுந்தா, அப்படி ஒரு கிருபை என் மேல விழுந்தா, நான் பெரிய ஆளாக விரும்பல, 4 பேர் என்ன அறியணும்னு விரும்பல. கர்த்தர் என்ன கண்டா போதும், எனக்கு ஒரு ஜப ஆவி வேணும். அப்படி சொல்றவங்க மட்டும் வாயை திறந்து ஒண்ணு ஜபிங்க, நல்ல ஒண்ணு போராடுங்க. இந்த மைதானத்தை இப்போ ஜப அபிஷேகம் அசைக்க போகுது. இப்போ ஒரு ஜப ஆவி இந்த மைதானத்தை மூட போகுது. இருக்கிற இடத்துல கண்ணை மூடி நல்ல கை தட்டி ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. யாரும் அறியாம, யாரும் அறியாம கண்ணீரோட போராடி ஜபிக்கும்படி இந்த முதல் மாலையில யாரோ சிலரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். கண்ணை மூடி பஞ்சக அபிஷேகம். நல்ல கைதட்டணும், நல்ல வாயை திறக்கணும், நல்ல சத்தம் உயர்த்தணும். இனி உங்களால ஜெபிக்காம இருக்க முடியாது. இனி உங்களால தெய்வ சமூகத்தை தேடாம இருக்க முடியாது. உடா பக்கத்தனா ரேந்தல் கபத்தனா ரியாந்தரபலவா. தேசத்திற்காக ஜெபிக்கிற ஒரு ஆத்மாவாய் கர்த்தர் உன்னை முத்திரையிடுகிறார், உன்னை முத்திரையிடுகிறார். உடா ரபலபரபலவா ரியாந்தரபலபரபலவா. ஆகாவுக்கு முன்ன நிற்கிறவனாய் அல்ல, அரண்மனையில் நிற்கிறவனாய் அல்ல, குகையில் அடைபட்டவனாய் அல்ல, தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிற 7000. தீர்க்க தரிசன கண்கள் உள்ள எலியாவுக்கு தெரியல. விலை குறைஞ்ச வீட்டுல மதிப்பு குறைஞ்ச ஆகாரத்தை புசிச்சிட்டு வெளியே யாருக்கும் தெரியாம கிடைக்கிற நேரம் எல்லாம் ஆண்டவரே அந்தகார வல்லமை முறியடிக்கப்பட்டாகணும். வெட்கப்படாதவங்க கையை உயர்த்துங்க, வெட்கப்படாதவங்க கையை உயர்த்துங்க. இருளின் அதிகாரங்கள் முறிந்து விழுந்தாகணும். குடும்பங்களில் ஒரு வெளிச்சம் வந்தாகணும். தேசத்தில் தேவ செயல் வெளிப்பட்டாகணும். தேவ செயலை தடுக்கிற ஆவிகள் முறிந்து விழுந்தாகணும். அந்தகார நுகத்தடிகள் உடைஞ்சு தெரிச்சாகணும். யாருக்கும் தெரியாம முழங்கால் படியிட்டு தெய்வ சமூகத்தில் மட்டும் போராடுகிற 7000 பேரை கண்டு அவர்களை முத்திரையிட என் தெய்வத்தால முடியும்னா ஒரு விசேஷ ஜப ஆவியோட இந்த மாலை நேரத்தில் உங்களை முத்திரையிட தெய்வத்தால முடியும். இது வெட்கப்படுற இடம் அல்ல, இது ஆவியான செயல்படுற இடம். கை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. அல்பரகதன கமன கதன கடகதனா ரீபல் கந்த கத்தரா ரேந்தல் கபந்தரபலவா. சில ஆட்களை பிடிக்குது ஜப அபிஷேகம், சில ஆட்களை பிடிக்குது ஜப அக்கினி. கொஞ்சம் நாளா ஜபிக்க முடியல, அந்த ஜப பலிபீடம் இடிந்து கிடக்கு. இந்த ராத்திரி அப்படிப்பட்டவர்கள் மேல ஒரு ஜப அக்கினி, ஒரு ஜப அபிஷேகம், ஒரு ஜப மேகம். கையை தட்டி பற்றுக்கோ எங்க இருந்தாலும். எனக்கு அண்ணன்னைக்குள்ள தேவைகள் சந்திக்கப்பட்டா போதும், எனக்கு அப்பவும் தண்ணியும் கிடைச்சா போதும், என் ஒரு ஆயுசை ஓட்டி முடிப்பேங்கிற எண்ணத்தில் நம்ம இல்லைன்னு, நம்ம கர்த்தருடைய சந்திப்பு நடந்தே ஆகணும் அப்படின்னு தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவர்கள் ஒரு ஆயுசு தானே உண்டு. அந்த ஆயுசை மிகவும் பயன்படுத்தணும். ரெண்டு சம்பவங்களை நான் கண்ணதில் கண்டேன். ஒன்று
பலவீனப்பட்டு எழும்ப முடியாம படுத்த படுக்கையில் கிடக்கிற ஒரு மனிதர். அவரை பார்க்க போனாய். அவரை கட்டலுக்கு பக்கத்தில் ஒரு ஃபைல். என் ஞாபகம் சரியா இருந்தா அவருக்கு 104 இல்லைன்னா 108 வயசு. இதுல ரெண்டுல ஏதோ ஒண்ணு. அந்த ஃபைல்ல ஒவ்வொரு தேவ மனிதருடைய பேரு, போட்டோ, அவங்க ஊழியம். அந்த ஃபைல் இவ்வளவு சைஸ் இருக்கும். படுத்த படுக்கையில் கிடந்து ஒவ்வொரு பேஜா ஓபன் பண்ணி அதுல கைய வச்சு ஆரோக்கியத்தோட நடமாடுகிற நம்ம செய்வதை விட பயங்கரமான ஊழியத்தை படுத்து கிடக்கிற ஒரு மனிதன் செய்கிறார். ரெண்டாவது நான் கண்ட ரெண்டாவது மகா பெரிய நிகழ்ச்சி, கேன்சர் வியாதி வந்து இனி உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தள்ளப்பட்ட ஒரு ஆத்துமா. நான் சாகதான் போறேன், என்னானாலும் என் வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதா மாற்றணும் இல்லையான்னு சொல்லி ஒரு டைரியில ஒவ்வொரு பேஜில் ஒவ்வொரு கண்ட்ரி, ஒவ்வொரு நாடை வச்சு தன் படுக்கையில ஒவ்வொரு நாடுக்கு மேல கைய வச்சு ஜெபிக்கிற ஒரு தாயை நான் கண்டேன். அவங்க நடமாடல்ல, மிகப்பெரிய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். கையை உயர்த்தி பிடிங்க. என்ன உண்மையுள்ளவன் என்று எண்ணி, உண்மையுள்ளவள் என்று எண்ணி எனக்கு ஒரு ஜபாவிய தந்தா நான் அதை நிறைவேற்றுவாப்பா. கையை உயர்த்தணும், வாயை திறக்கணும். இது எல்லாருக்கும் அல்ல, இது எல்லாருக்கும் அல்ல. இருதயம் திறந்து வாஞ்சிக்கிறவர்களுக்கு மட்டும். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஜபாவிய தந்தா என் பலிபீடம் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும், என் பலிபீடம் எப்பவும் எரிந்து கொண்டே இருக்கும். வாயை திறந்து கண்ணை மூடி மைதானத்தில் கொஞ்சம் கூட சத்தத்தை உயர்த்துங்க. இந்த செய்தி இந்த ராத்திரி பேசப்படக்கூடாது என்பதற்காக சத்துரு என்னெல்லாம் தடைய கொண்டு வந்தாலும் வானம் இப்போ திறக்கப்பட்டிருக்கிறது, வானம் இப்போ திறக்கப்பட்டிருக்கிறது. கை உயர்த்தி போராடி ஜபிக்கிற சிலர் மேல ஜப அக்கனி விழுகிறது, சிலரை ஜப மேகத்துக்குள்ள கொண்டு போகிறார், சிலரை ஜப போர்வை மூடுகிறது. கூப்பிடு கூப்பிடு. இது வெட்கப்படுகிற இடம் அல்ல, இது வேடிக்கை பார்க்கிற இடம் அல்ல. ஜபிக்கணும் ஜபிக்கணும் ஜபிக்கணும். வாயை திறந்து போராடி ஜபிக்கணும். அந்த 7000 யாரோ ஒருவர் எண்ணப்பட்டார்கள் அல்லவா, அது போல இந்த காலத்துல யாரு காணாத என்னை காண்கிற கர்த்தரின் கண்ணுக்கு முன்னாக ஒரு ஜபிக்கிற தேவ பிள்ளையாய் ஒண்ணு பாருங்க. அந்த காலத்துல உத்தமனாய் வாழ்ந்த நோவாவை கர்த்தருடைய கண்ணுக்கு தெரிஞ்சு, அடுத்து எலியாவின் கண்ணுக்கும் யாருடைய கண்ணுக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள கதவை பூட்டி முழங்கால நின்று ஜபிக்கிற 7000 பேரை, எந்த கண்ணுக்கும் தெரியாத 7000 பேரை கர்த்தருடைய கண்ணுக்கு தெரிஞ்சு. 3 வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை பாருங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். என் நாமத்து நிமித்தம் இரத்த சாட்சியாய் மரித்த அந்திப்பா, என் நாமத்துக்காக வைராக்கியம் நின்று சாட்சியா நின்று கடைசியில சொன்ன சாட்சிக்காக கொல்லப்பட்ட அந்திப்பா. இரத்த சாட்சியான அந்திப்பா ஒரு சோசியல் மீடியாவில் வரல, ஒரு பேப்பர்ல வரல, ஒரு பத்திரிக்கையும் செத்து போன ஒரு பரிசுத்தவானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஊர்ல எங்கேயோ ஒரு ஓரத்துல அடக்கம் பண்ணப்பட்டு வெளியே தெரியாம மூடப்பட்டு போய்விட்டது. ஆனா பரலோகத்தின் தேவன் கண்டுட்டு சொல்றாரு, ஏ அந்திப்பா, என் நாமத்துக்காக ஒரு பெரிய சாட்சி. எனக்கு அந்திப்பாவை தெரியும், யாருக்கும் தெரியாத அந்திப்பாவை எனக்கு தெரியும், யாருக்கும் தெரியாத நோவாவை எனக்கு தெரியும், யாருக்கும் தெரியாத 7000 பேரை எனக்கு தெரியும். நாலு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. தமஸ்கு பட்டணத்தின் வாசல்ல வந்த உடனே சவுல் என்பவனை அடிச்செடுத்து நேர்த்தெருவில் ஒரு வீட்டுக்குள்ள வச்சிருக்கு, கண்ணு தெரியாது.
அதே ஊர்ல கிடைச்ச வாழ்க்கைய உத்தமத்தோட வாழ்ந்து, ஆண்டவரே தேசத்துல ரட்சிப்பு வருவதாக ஜெபிக்கிற ஒரு அனனியா இருந்தாரு. அனனியா என்னும் பேருள்ள சீசனை யாருக்கும் தெரியாது. இப்படி ஒரு சீசன் அந்த ஊர்ல இருக்கிறதா யாருக்கும் தெரியாது. பரலோகத்தின் தேவன் பார்க்கிறாரு. எதிர்கால மிஷனரியை யாருக்கு கையில கொடுக்கலாம், எதிர்கால அப்போஸ்தலனை யாருக்கு கையில கொடுக்கலாம். 14 நிருபங்கள் எழுத வேண்டியவன, 13,400 மைல் தூரம் கடல்ல பயணம் பண்ண வேண்டியவன, 3 கண்டங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியவன யாருக்கு கையில கொடுத்தா செம்மையாய் நடத்துவார்கள்னு பரலோகத்தில் இருந்து பார்க்கிறாரு. பார்த்தா அதே ஊர்ல பேஸ்புக்ல இல்ல, வாட்ஸ்அப்ல இல்ல, இன்ஸ்டா இல்ல, ட்விட்டர்ல இல்ல, தேவனுக்கு முன் உண்டு. தப்புதான். வெளியே அறியப்படுகிற எந்த பிளாட்ஃபார்ம்லயும் இல்ல, ஆனா யாருக்கு முன்ன உண்டு, தேவனுக்கு முன்ன உண்டு. அனனியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாய்ப்பை நான் பேதுருவுக்கு கொடுத்திருக்கலாம், கொடுக்கல. யோவானுக்கு கொடுத்திருக்கலாம், கொடுக்கல. பெரிய சீசர்கள் யாருக்காவது கொடுத்திருக்கலாம், கொடுக்கல. ஆனா இப்போ இந்த பகுதியில உன்னை உத்தமனா கண்டிருக்கிறேன். நீ நேர்த்தெரு என்னும் தெருவில் போய் சவுல் என்கிற ஒரு மனுஷனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவனை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போக சரியான நபர் நீ. அவனை அடுத்த கட்ட வளர்ச்சி கொண்டு போத்தக்க சரியான நபர். எவ்வளவு நம்பி இருக்கிறார் இல்லையா? அப்போ யாருக்கும் தெரியாம உத்தமனா ஜெபம் பண்ண அனனியாவை எவ்வளவு பார்த்திருக்காரு ஆண்டவர், எவ்வளவு நம்பி இருக்கிறார். ஏன்னா யார கையில கொடுக்க போறாரு, எதிர்கால அப்போஸ்தலனை. 3 கண்டங்களில் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய பாத்திரத்தை. சில ஆட்களை கூட நடந்தா கர்த்தரையும் நம்ப மாட்டேனும், பாதாளத்தையும் நம்ப மாட்டேனும். முறைக்கிறீர்கள் என்ன? நம்ம கூட ஒரு மாசம் நடக்கிறவன் நம்மளையும் நம்ப மாட்டான், ஆண்டவரையும் நம்ப மாட்டான். நம்மளை நம்பி ஒரு சவுலை நம்ம கையில தந்தா அவனை சரியா வார்த்தெடுக்க நம்மளால முடியாது. அப்படின்னா ஊர் முழுக்க தேடுறாரு, இவனை யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாம், இவனை யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். அல்ல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டா, அடுத்து போற இடங்கள்ல எல்லாம் சொல்லிட்டு நடக்கப்படாது. கர்த்தர் சோதரம் சவுல ரட்சிப்புகளை நடத்தின நானும் வேணா, சவுலுக்கு ஞானசானம் கொடுத்த நானாகுனா, நான் கை வச்சு பார்க்கும் சவுலுக்கு பரிசுத்தாவி. முறைக்கிறீர்கள் என்ன? இன்னைக்கு 9 முறைக்கிறதுனால இன்னைக்கு 9:30 முடிப்பேன். நாளைக்கு முறைக்க மாட்டேன், அதனால நாளைக்கு 9 மணிக்கு முடிப்பேன். ஒரு அல்லேலியா சொல்லுங்க, ஒரு சாமா சொல்லுங்க. என்ன நம்பி கவனிங்க, என்ன நம்பி கர்த்தர் ஒரு ஆத்மாவை தந்தால் அந்த ஆத்மாவுக்கு நிலை என்ன ஆகும்? முன்னிலையை பார்க்கல பின்னிலைமை அதிக கேடுள்ளதா மாறுமா? இல்ல அவன் ஒரு போர் வீரனா எழும்புவானா? வசனம் உங்களுக்கு புரியலையா? அதான் புரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களா? அதான் இதிலும் ஆழமானது எதிர்பார்க்குதீங்களா? வரப்போகுது. அவன் யார்கிட்டையும் போய் சொல்லிட்டு நடக்கப்படாது. அவன் வெளியே போய் சொல்லப்படாது, சவுல கர்த்தருக்குள்ள நடத்துற பாக்கியத்தை எனக்கு தந்தா. அப்படி இன்னைக்கு சொல்லிட்டு நடந்தா நாளைக்கு சவுல கொல்ல தேடுறவன் முதல்ல யாரை கொல்லுவான்? அனனியாவை கொன்னுட்டு தான் யாரை தேடவே தொடங்குவான். ஆண்டவர் கண்டுபிடிச்ச மனுஷனை பார்த்தீங்களா?
அவனை கிருபைக்குள்ள நடத்தி, ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்தி, கையை வச்சு பரிசுத்தாவிக்குள்ள நடத்தி, ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் நடத்தி, தேசத்தை அசைக்கிற ஒருவனாய் நடத்தி, யாரும் காணாத அனனியாவை கண்ட கர்த்தருடைய கண். அடுத்தது யோனா 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. யாரும் காணாத புழுவை கண்ட கர்த்தருடைய கண். யோனாவுக்கு ஒரு மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? ஆமணக்கு செடியின் நிமித்தம் மகிழ்ச்சி. நீங்க உங்க டைரியில எங்கேயாவது சைடுல எழுதி வைக்கணும்னு, இந்த உலகத்தின் எல்லா ஆசீர்வாதங்களும் வரும் ஆமணக்கு செடி. ஐயோ ஐயோ, இந்த உலகத்துல என்ன இருக்கு? நல்ல வீடு இருக்கா? ஆமணக்கு செடி. நல்ல வண்டி இருக்கா? ஆமணக்கு செடி. அது எப்ப வேணாலும் புழு என்ன செய்யலாம்? அரித்து போடலாம். ஒரு புழுவை பார்க்கிறாரு. ஒரு புழுவை பார்த்தப்ப ஆண்டவருக்கு தெரிஞ்சு, இந்த புழுவிட்ட என்ன டியூட்டி கொடுத்தாலும் செய்யும். ஜேசிபிக்கு கொடுக்கல, யாருக்கு கொடுத்தார்? இந்த புழுவுக்கு. கை உயர்த்தி, என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வாரும். நல்ல கை தட்டணும். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமா. நல்ல கை தட்டுங்க. இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரவர். நல்ல கை தட்டி. இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ள உரைத்தார். ஜீவனை எனக்கும் அளித்து ஆனந்தமே பரமானந்தமே. இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே. இது மாபெரும் பாக்கியமே. காரணத்தில் சொந்தக்காரவர் இந்த காரணத்தில் சொந்தக்காரவர் அவர் அன்பினின்று என்று பிரிக்காத. நல்ல கை தட்டி. அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் நல்ல கையை தட்டுங்க. அவர் வருவரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் அந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். யாருக்கும் தெரியாது, நோவாவா கர்த்தருடைய கண்ணுக்கு தெரியுது. முழங்கால் நின்று போராடுகிற வெளியே யாருக்கும் தெரியாத 7000 பேரை கர்த்தருடைய கண்ணுக்கு தெரியுது.
அந்திப்பா என்கிற ஒருவன் இரத்த சாட்சியா கொல்லப்பட்டது யாருக்கும் தெரியல, கர்த்தருக்கு தெரியுது. அனனியா என்னும் பேர் உள்ள ஒரு சீஷன் ஊருக்குள்ள உத்தமம் வாழ்கிறது யாருக்கும் தெரியல, கர்த்தருக்கு தெரியுது. ஒரு புழு இந்த பொறுப்பை என் கையில தந்தா கண்டிப்பா தெய்வ நாமத்தின் மகிமைக்காக செய்து முடிப்பேன் என்கிற ஏக்கத்தோட இந்த பூமியில வாழ்வது யாருக்கும் தெரியல, கர்த்தருக்கு தெரியுது. அந்த புழு விட்ட சொன்னாரு, அரித்து போடு. ஆமணக்கு செடியை நிமித்த ஒற்ற ஆளும் மகளக்கூடாது. நல்ல வீடு இருக்குன்னு சொல்லி இந்த உலகத்துல மகளுக்கு நமக்கு இல்ல, நல்ல வண்டி இருக்குன்னு சொல்லி இந்த உலகத்துல நமக்கு மகளுக்கு இல்ல. ஏன்னா அது எந்த நேரத்திலையும் அரித்து போடப்பட வாய்ப்புண்டு. நமக்கு சந்தோஷம், ராஜாவுக்கு முன்னதிக்க போறேன். கைதட்டி ஆண்டவரை உயர்த்தணும், ராஜாவுக்கு முன்னதிக்க போறேன். யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிச்சா அங்க யாருக்கும் தெரியாத ஒரு காரியம் ஆண்டவருக்கு தெரியுது. அது என்ன தெரியுமா? ஆதாமை போல் நான் என் அக்கிரமத்தை மூடி என் பாவத்தை மடியில ஒளித்து வைத்தேனோ. வாசிங்க யோபு 31:33. ஆதாம் தன் பாவத்தை மூடி வச்சது, ஆதாம் தன் பாவத்தை ஒளிச்சு வச்சது யாருக்கும் தெரியல, ஆண்டவருக்கு தெரியுது. உள்ளதே மொத்தம் 2 பேரு. விசாரணை கமிஷன் இல்ல, சிபிஐ இல்ல, மனித உரிமை கமிஷன் இல்ல, தட்டி கேட்க யாரும் இல்ல. தப்பு செஞ்ச விருப்பம் போல வாழ்ந்து கிடலாம். ஏன்னா நான் தான் ராஜா, நான் தான் ராணி, எனக்கு மேல யாரும் இல்ல. ஆனா பாவத்தை ஒளிச்சு வச்சப்போ தெய்வத்துக்கு தெரியுது. அடுத்து காயின் ஆபேலை கொண்டான், யாருக்கும் தெரியல. ஆதாம் ஏவாளுக்கு வர தெரியல. வழியில காயினை தட்டி நிறுத்தி ஆண்டவர் கேட்கிறாரு, ஆபேல் எங்க? ஆபேல் எங்க? ஆண்டவர் எமக்கு எப்படி தெரியும்? என் தாயின் தகப்பன் மேல அறியலையே. பரலோகத்தின் தேவன் சொல்றாரு, தாயின் தகப்பன் காணாதது எனக்கு தெரியுது. ஆபேல் எங்கே? அந்த தெய்வத்தினுடைய கண்ணை நினைச்சு நல்ல ஒண்ணு கையை உயர்த்தி, நீ அவமானப்பட்டது யாரும் தெரியாம இருக்கலாம், கர்த்தருக்கு தெரியுது. நீ உபவாசம் பண்ணது யாருக்கும் தெரியாம இருக்கலாம், கர்த்தருக்கு தெரியுது. நீ முழங்காலும் நின்று ஒரு ஜப குறிப்பு எழுதி வச்சு ஜெபம் பண்ணது யாருக்கும் தெரியாம இருக்கலாம், கர்த்தருக்கு தெரியுது. நீ தெய்வ சமூகத்தில் எடுத்த முயற்சிகள் யாருக்கும் தெரியாம இருக்கலாம், கர்த்தருக்கு தெரியுது. யாரும் காணாதவைகளை காண்கிற கர்த்தருடைய கண்கள். மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கிற வெள்ளிப்படம் கர்த்தருக்கு தெரியுது. மரத்தில் ஒளிச்சிருக்கிற சகைவை கர்த்தருக்கு தெரியுது. கையை உயர்த்தி வாயை திறந்து ஜபிங்க. ரகல் மகதன கடகதனா அந்தல் கவத்தன பிரௌடவ துனாதியா அல் காந்தராதியா ரேந்தல் கவரவரவ. என்ன பயங்கரமான ஒரு தெய்வத்தை பின்பற்றுகிற பாக்கியம் இல்லையா? அவருக்கு மறைவான சிருஷ்டி எதுவும் இல்லை, சகலமும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறது. அந்த தெய்வத்தை பாடுவது பாக்கியம், அவரை ஆராதிப்பது பாக்கியம், அவரை துதிப்பது பாக்கியம். ஏன்னா அன்போடு கூடிய பிரயாசங்களை மறந்து விடாத காண்கிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அப்ப ஒண்ணு, யாரும் அறியாத பொழுது ஆவிக்குரியவன். 2, அன்இம்பார்ட்டன்ட், முக்கியப்படுத்தப்படாதவன். 3, யாரும் காணாதை கண்ட கர்த்தரின் கண்கள். 4, எதிர்பாராத நேரத்தில் வந்த அபிஷேகம். இனி அந்த வசனத்தை ஒரு தடவை கூட வாசிங்க. 2 நாளாகமம் 20:14. நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்கிறேன், அந்த வசனம் பைபிள்ல வர காரணம் என்ன? அஞ்சு பேருக்கு பேரை சொல்லிட்டு இவங்க பேரை சொல்ல காரணம் என்ன? 30 லட்சம் ஜனங்கள்னு வச்சுக்கிடுங்க. 30 லட்சம் ஜனங்களை பரலோகத்தில் இருந்து பார்க்கிறாரு. பரலோகத்தில் இருந்து பார்க்கும்போ யாரை நான் இப்போ ஆவியில நிரப்பினா பயன்படுத்த முடியும்னு பார்க்கிறாரு. யாரை கண்டுபிடிச்சாரு? யாரை கண்டுபிடிச்சாரு?
எகாசியல. ஒரு தடவை மெதுவா சொல்லுங்க, ஆவியின் நிறைவு. கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, ஆவியின் நிறைவு. கொஞ்சம் கூட மெதுவா சொல்லுங்க, ஆவியின் நிறைவு. சகோதரர்கள் பேசலைன்னாலும் பரவாயில்லைன்னா நீங்க வந்ததே பெரிய பாக்கி. நீங்க வந்ததே, இவ்வளவு சகோதரர்கள் வந்ததே பெரிய கிருபை. சகோதரர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க. அல்ல நீங்க வாதிறக்கணும் நான் நிர்பந்தம் பண்ண மாட்டேன். நீங்க வாதிறக்கிறதும் திறக்காததும் உங்க விருப்பம். ஆனா நீங்க வாதிறக்காம நான் விடவும் மாட்டேன். சொல்லுங்க, ஆவியின் நிறைவு. அப்படின்னா ரொம்ப காலமா உள்ளத்தை திறந்து வச்சுட்டு நடந்திருப்பான் இல்லை, ரொம்ப காலமா. ஒரு வகை பறவை உண்டு தெரியுமா? அந்த பறவைக்கு தண்ணி குனிஞ்சு குடிக்க முடியாதாம். அந்த பறவைக்கு தண்ணி குனிஞ்சு குடிக்க முடியாது. அந்த பறவை தண்ணி தாகம் எடுக்கும்போ இப்படி வாயை பழக்குமா, இப்படி. அந்த பறவை இப்படிதானா தண்ணி குடிக்கும். அப்ப அந்த பறவைக்கு தண்ணி கிடைக்கணும்னா என்ன வரணும்? மழை வரணும். அந்த பறவை பூமியில எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து இப்படி வா திறக்கும்போ பரலோகத்தின் தேவனுக்கு தெரியுமா அந்த பறவைக்கு தாகம் எடுக்குதுன்னு. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு பதில் கொடுக்கிறவர் உடனே மழைய பெய்ய பண்ணுவாரா? உடனே மழைய பெய்ய பண்ணுவாரா? தம்முடைய பிள்ளைகள்ல ஒரு ஆளு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து அப்பா என்ன நிரப்பணுமே, என்ன நிரப்பணுமே அப்படின்னு ஜெபம் பண்ணினா உடனே ஊற்று கண்கள் திறக்கப்படுகிறது. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர். கம்பளார் ஃபுல் காஸ்பல் சபை இதுவரை இல்லாத ஒரு வல்லமையை பெறுகிறது. இதுவரை இல்லாத ஒரு வேகத்தை பெறுகிறது. இதுவரை இல்லாத ஒரு அபிஷேகத்தை பெறுகிறது. ரதங்களின் வேகத்துல, ரதங்களின் வேகத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன். இத்தனை காலமா இவனை வெளியே தெரியாது, ஆனா இத்தனை காலமா உண்மை உள்ளவனா இருந்திருக்கிறான். இத்தனை காலமா தெய்வத்தினுடைய கண் இவனை பார்த்திருக்கு. தெய்வத்துக்கு புரிஞ்சு போச்சு இவன் தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன். அதனால இவன் ராஜாவுக்கு முன்னதிக்கணும். யாருக்கு முன்னதிக்கணும்? ராஜாவுக்கு முன்னதிக்கணும். அதுக்கு என்ன வழி? திடீர்னு இவனை நிரப்பணும். திடீர்னு இவனை நிரப்பணும். சில நேரம் டக்குன்னு குளம் கலங்கும் தெரியுமா? டக்குன்னு குளம் கலங்கும். பொல்லாதாவி போ சாத்தானே, என்ன ஒரு கலக்கம் குடும்பத்தில் எப்படும், என்ன ஒரு கலக்கம் சபையில் எப்படும், என்ன ஒரு கலக்கம் வீட்டில் எப்பவும், என்ன ஒரு கலக்கம் வாழ்க்கையில் எப்பவும், என்ன ஒரு கலக்கம் ஊழியத்தில் எப்பவும். கலக்கங்களை வருத்துவது தேவன். ஏன்னா அற்புதங்கள் நடக்கும்படி தேவனே கலக்குகிறார். தேவனே கலக்குகிறார். இந்த தடவை பெதஸ்தா குளத்தை அடிச்சு கலக்குனது கர்த்தர். எல்லா கலக்கங்களும் சாத்தா அல்ல. எல்லா கலக்கங்களும் அந்தகார வல்லமை அல்ல. எல்லா கலக்கங்களும் அசுத்தாவிகள் அல்ல. சில கலக்கங்கள் விடுதலைக்காக நடக்குது. சில கலக்கங்கள் அற்புதத்துக்காக நடக்குது. அது பெதஸ்தா குளத்தில் நடந்தது. அடிக்கடி நீ அனுபவிக்கிற கலக்கம் அது ஒரு ஆவியின் நிறைவுக்கு அடையாளம். ஆண்டவர் எனக்கு எப்பவும் கலக்கம், என் குடும்பத்துக்கு எப்பவும் கலக்கம். எங்க குடும்பம் மட்டும் அடியில் இருந்தே கலங்குது. ஒரு நிமிடம் கூட அமைதி இல்லை, ஒரு நிமிடம் கூட நிம்மதி இல்லை. நீ எதிர்பார்க்காத ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. அதற்காக தூதனை அனுப்பி கலக்கிறாரு. கண்ணை மூட 2 நிமிஷம் கைதட்டணும், வாயை திறக்கணும், ஆவியில நிரம்பணும். கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. கலக்கிறதே கர்த்தர். நல்ல நல்ல இருக்கிற இடத்துல வாயை திறந்து ஆவியில போராடுங்க. ராஜாவுக்கு முன்ன நிக்கணும். ராஜாவுக்கு முன்ன நிக்கணும். அன்னைக்கு வெட்கப்படப்படாது. அன்னைக்கு கரை திரையா இருக்கப்படாது. அன்னைக்கு மாம்சத்துல கரை இருக்கப்படாது. நிக்க போறது ராஜாவுக்கு முன்ன. தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன் ராஜாக்களுக்கு முன்ன. ஏய் ஏய் ஏய்,
இன்னைக்கு வெட்கப்பட்டாலும் பரவாயில்லை, அன்னைக்கு நான் வெட்கப்படாம இருக்கணும். இன்னைக்கு கேவலப்பட்டாலும் பரவாயில்லை, அன்னைக்கு நான் கேவலப்படாம இருக்கணும். இன்னைக்கு அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, அன்னைக்கு நான் அவமானப்படாம இருக்கணும். இன்னைக்கு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, அன்னைக்கு நான் தேவனுக்கு முன்ன, ராஜாதி ராஜாவுக்கு முன்ன வெட்கப்படாம நிக்கணும். அப்படியானா ஆண்டவர் தந்த பொறுப்புல ஜாக்கிரதை உள்ளவன், கேட்ட வசனத்துல ஜாக்கிரதை உள்ளவன், அறிஞ்ச பிரமாணத்துல ஜாக்கிரதை உள்ளவன். நம்ம எதிர்பார்த்து வரும்போது எல்லாம் நடக்கும்னு நினைக்கப்படாது. தேவன் எதிர்பார்த்து வரும்போது நம்ம இருக்கணும், அவ்வளவுதான். தேவன் எதிர்பார்த்து வரும்போது நம்ம இருந்தா போதும், கண்டிப்பா ஒரு நிறைவு வரும். இந்த நேரம் வானமும் திறக்கப்பட்டிருக்கு, உங்க உள்ளமும் திறக்கப்பட்டிருக்கு, எல்லாம் சரியா இருக்கு. கர்த்தருடைய அபிஷேகம் இந்த கூடாரத்தை மூட போகுது. கைதட்டி வாயை திறந்து ரைட் டைம், ரைட் பீப்பிள், ரைட் அனாயிண்டிங். ரூடபதன கடகதன கமல்கதன அந்தல் கமன பிரௌடபத்தனாதன. கைதட்டுங்க, வாயை திறந்து ஆவியில போராடுங்க, ஆவியில போராடுங்க. சிலரை புதுசா அபிஷேகம் பண்ண போறாரு, சிலரை புதுசா தொட போறாரு. இதுவரை அந்நிய பாஷை பேசாத சிலர் இப்ப இந்த மைதானத்துல முதல் தடவையா வா திறந்து பேச போறீங்க. தண்ணீர் உடைந்து பாய்வதை போல, ஊற்றுக்கண் உடைவதை போல ஒரு அபிஷேக வல்லமை உங்க மேல வந்து விழுது. கண்ணை மூடி கை தட்டி யகாசியேல் என்பவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறதுனால் எழுப்பி நிற்போமா? கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். எல்லாரும் கண்ணை மூடணும், எல்லாரும் நல்லா கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். முடிஞ்சவங்க கொஞ்சம் எழுப்பி நிற்கலாம். கிருபை இறங்கி ஆகணும், கர்த்தர் என்ன தொட்டாகணும். ஆண்டவர் என் கையில தந்தது நான் உங்க கையில தந்துட்டேன், இனி நம்முடைய வல்லமை என் மேல ஊற்றுங்கப்பான்னு ஜபிங்க. நான் நிற்க வேண்டியது ராஜாவுக்கு முன்னே, நான் நிற்க வேண்டிய சாதாரண மனுஷனுக்கு முன்னே இல்லை, ஒரு ஸ்கேனிங் மிஷினுக்கு முன்னே போய் நிற்கும்போது நம்ம என்னெல்லாம் ஜபிக்கிறோம் இல்லையா, பயமா இருக்கு இல்லையா? அப்போ ஸ்கேனிங் மிஷினை விட பயங்கரமான இருளும் வெளிச்சம் ஒன்று போல அறிந்திருக்கிற அந்த தெய்வத்துக்கு முன்பாக நிற்கிறவன் யார் தெரியுமா? தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன், தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன், நேரத்தை சரியா பயன்படுத்துறவன். அவன் ராஜாவுக்கு முன்னே நிற்பா. கண்ண மூடி வாயத்தரம் தெய்வத்தை ஆராதிக்க தொடர்ந்து, வாயத்தரம் தெய்வத்தை ஆராதிக்க தொடங்க. அத்தனை பேரும் வாயை திறக்கணும். அபிஷேகத்தில் நிரம்பணும், புதிய எண்ணெய் ஊற்றப்படணும், புதிய தைலம் பூசப்படணும், புதிய நதியை பாயணும். ஹல்லேலூயா. தாகமுள்ளவர்கள் மேல ஊற்றப்பட போகுது, தண்ணீர் ஊற்றப்பட போகுது. ஒரு பலத்த அபிஷேகம் இந்த மைதானத்தை மூடுகிறது. நிற்கிற இடத்துல வாயை திறந்து ஜபிங்க. என்ன நிரப்பாண்டவரே ஜபிங்க, என்ன நிரப்பாண்டவரே வாயை திறந்து ஜபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தம் போதாது, கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி வாயை திறந்து ஹல்லேலூயா. அறியப்படாத நேரங்களில் நீ ஜபித்தது உண்மையானா, நீ ஒருவேளை ஒரு பொருட்டாய் எண்ணப்படாதது உண்மையானா, உன் வீட்டில் நீ மதிக்கப்படாத உண்மையானா, உன் சமூகத்தில் நீ மதிக்கப்படாத உண்மையானா, ஒரு மனுஷனாகவே உன்னை கண்டுகளாத உண்மையானா, கர்த்தருடைய ஆவி இப்போ உன்னை தொட போகுது. ஒரு விசேஷ அபிஷேகம் இங்க நிக்கிற அநேகர் மேல இறங்கி வர போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு ஆள் நீதான் சிஸ்டர், அந்த ஒரு ஆள் நீதான் சகோதரா, அந்த ஒரு ஆள் நீதான். தலையில கை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்ற மாதிரி ஆவியானவர் இப்பொழுது சொல்றாரு, you are that person. அந்த ஆள் நீ, அந்த ஆள் நீ. உன்னை தொடும்படிக்க வந்திருக்கிறா, உன்னை நிரப்பும்படிக்க வந்திருக்கிறா. இந்த நேரம் ஆண்டவர் உன்னை தொடுகிற நேரம். கை தட்டி நல்ல வாயை திறக்கணும், நல்ல ஆவியில நிரம்பணும், நல்ல ஆவியில நிரம்பணும். ராகதன கமகதன அடகதன பிரௌடபத்தனாதன அந்தல் கபரபலபலபலபா. ஒரு விசேஷ அபிஷேகம், ஒரு விசேஷ வல்லமை இந்த மைதானத்தில் பாயுது. ரட்சிப்பு வருது, கிருபை வருது, அபிஷேகம் வருது, பரிசுத்தம் வருது, விசுவாசம் வருது, வல்லமை வருது, பலன் வருது. கை தட்டி
ஊட கட கமதன கந்தல் கபானா அல் காந்தர சத்தரா. முடிஞ்சவங்க எல்லாம் வாய திறந்து ஆகணும். முடிஞ்சவங்க எல்லாம் சத்தம் உயர்த்தி ஆகணும். ஜெபித்தாகணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க நடுவில் சிலரை எழுப்புகிறார். உங்க நடுவில் சிலரை பலப்படுத்துகிறார். உங்க நடுவில் சிலரை நிரப்புகிறார். உங்க நடுவில் சிலர் மேல அக்கினி வருகிறது. சிலரை முத்திரை இடுகிறார். கை தட்டி ஊடவரத்தல வைடமனா அந்தவரத்தல பிரௌடமனா அல்கமனாதா ரீதாரா ஊடவனாதா சந்தானா அந்தல்கமனா ரகதாரா. கையை தட்டி பற்றி பிடிங்க. அல்கபாராதானா ரீபாலாத சந்தாரா ஊடவரந்தல ரேகமனா. யாரு வெட்கப்படப்படாது. யாரு வேடிக்கை பார்க்கப்படாது. வானம் திறக்கப்பட்டு இருக்கிறது. ஆவியானவர் பலமா இறங்குறாரு. ஆவியானவர் பலமா இறங்குறாரு. ரகா சக்கத்தனா ரீகத்தராத்தனா. சில நாவுகள் தெய்வத்தினுடைய நெருப்பால் தொடப்படுகிறது. சில நாவுகள் அடையாளம் போடப்படுகிறது. அந்த சிஸ்டம் பிடிங்க. ரகந்தர பரபரபரபா. இந்த சத்தம் போதாது. சிலர் மேல பயங்கர வல்லமை இறங்குது. கண்ண மூடி கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இது பயங்கரமான இடம். இது பயங்கரமான நேரம். விடாத விடாத விடாத. நீதான் அந்த ஒரு ஆள். அந்த ஒரு ஆள் நீதான். அந்த ஒரு ஆள் நீதான். விடாத பத்துங்க. ஒரு அபிஷேகம். சில நாவுகள் நெருப்பு தொடுகிறது. சில சரீரங்கள்ல வல்லமை இறங்குகிறது. அத்தனை பேரையும் ஆவியானவர் தொடுறாரு. கொஞ்சம் கை தட்டி கொஞ்சம் சத்தம் உயர்த்தி வாயை திறந்து பெற்றுக்கோ அபிஷேகம். கிருபை நூற்றுகள் பெருகிடவே புது பல நடைந்து நான் மகிழ்ந்திடவே. கிருபை நூற்றுகள் பெருகிடவே புது பல நடைந்து நான் மகிழ்ந்திடவே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆவலுடன் பெற்றிடவே மறந்தார்வே. ஆவலுடன் பெற்றிடவே மறந்தார்வே. ஊற்று தண்ணீரே தேவாவியே ஜீவனாதியே. அத்தனை பேரும் வாசறக்கணும். ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே இழந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை வாக்களித்தீரே. ஒத்து தண்ணீரே என்ற தேவ ஆவியே. கை தட்டி சத்தம் உயர்த்தி கேளுங்க கேளுங்க. உடபல பலபல சக்கர பல பலபலவா ரேந்தல் பிரௌட பல பல பலபலவா ரியாந்தர பல பல பலவா சக்கர பல பல பலவா ரீவல் கவர பல பல பலவா. நீ ஒரு பொருட்டாய் எண்ணப்படாமல் இருக்கலாம். கர்த்தர் உன்னை காண்கிறார். நீ ஒரு பொருட்டாய் எண்ணப்படாமல் இருக்கலாம். கர்த்தர் உன்னை தொடுகிறார். நீ உன் வீட்டில் மதிக்கப்படாமல் இருக்கலாம். கர்த்தர் உன்னை தொடுகிறார். நீ சமூகத்தில் எண்ணப்படாமல் இருக்கலாம். கர்த்தர் உன்னை தொடுகிறார். நீ ஏளனவோ நிந்தையோ பரிகாசோ அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தரின் கரத்தில் நித்தம் காலம் பெற்றிட. கர்த்தரின் நல்ல கை தட்டுங்க.
அத்தனை பேர் திறம்படும், அத்தனை பேர் மேலும் வல்லமை அவங்க கண்ண மூடி